அனைவருக்கும் வணக்கம். பாலிட்டிக்கான கிளாஸஸ் தான் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம அடிப்படை கடமைகளுக்கான கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்ஸ் டேட்டா எல்லாமே எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அவுட் சோர்ஸிலிருந்தும் டேட்டா எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. இதுவரை நடந்த கொஸ்டின்ஸ் அடிப்படை கடமைகள்லேருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் ஒரு முழுமையான கிளாஸாக இருக்குங்க. ஏன்னா முழுமையாக நம்ம பார்க்குறோம் அவுட் சோர்ஸ், ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதனால் ஒரு முழுமையான கிளாஸாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை கடமைகள். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தும் பொழுது அடிப்படை கடமைகள் இருந்ததானா? இல்லை. அப்பொழுது அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் இல்லை. சரி, அப்போ இந்த அடிப்படை கடமைகளை எப்போ இணைச்சாங்க? எதற்காக அடிப்படை கடமைகள் இணைக்க வேண்டிய தேவை வந்தது? இதை பற்றி நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். 1975 அவசர நிலை பிரகடனம் செய்கிறாங்க. அதாவது இந்திரா காந்திக்கு எதிராக அப்போதைய அலகாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கும். என்னன்னா, இந்திரா காந்தி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது, எம்பியாக வெற்றி பெற்றது செல்லாதது. அதே போல் அவங்க 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தீர்ப்பு வழங்கும். அதனை அடுத்து இந்திரா காந்தி அவர்கள் நாடு முழுவதும் 1975 அவசர நிலையை அமுல்படுத்துகிறாங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்படுகிறது. அவசர நிலை வந்த பிறகு அனைத்து அதிகாரமும் மத்திய அரசு கிட்ட போயிடும். கடுமையான சட்டங்கள் போடுறாங்க. எல்லாமே தணிக்கைக்கு உட்படுத்தப்படுறாங்க. தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. போராட்டங்கள், வன்முறைகள்லாம் வெடிக்குது. இப்போ கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா, இந்திரா காந்தியை ராஜினாமா செய்ய சொல்லி போராட்டங்கள் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க தேர்தலில் போட்டியிட்டு செல்லாது என்று அறிவிச்சிட்டாங்கல்ல. அதனால கட்சிகளும் அமைப்புகளும் ராஜினாமா செய்ய கோரி போராட்டங்கள் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தின் போது அரசாங்கத்திற்கு ஒன்று தெரிய வருது. வன்முறையாக மாறுது, கலவரமாக மாறுது. அந்த கலவரத்திலும் வன்முறைத்திலும் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுது. பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிறாங்க. இப்போ சேதப்படுத்தும் பொழுது அது அவங்களுடைய சொத்துக்கள் தானே, மக்களுடைய சொத்துக்கள் தானே. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றிய புரிதல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அடிப்படை உரிமைகளை மக்களுக்கு வழங்குகிறோம். அந்த அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்கலனாலும் அவங்களே நீதிமன்றத்தை அணுகி அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அடிப்படை கடமைகளை பற்றி மக்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் நினைத்து, சரி இதை அவங்களுக்கு உணர்த்தணும் இல்லை. அப்போ 1976 அடுத்த ஆண்டு அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வருது. அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்க வேண்டும். 1976 அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, குழு ஒன்று அமைக்குது. அடிப்படை கடமைகளை பற்றி ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்குது. ஸ்வரன் சிங் என்பவர் தலைமையில் தான் அந்த குழுவை அமைக்கிறாங்க. அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் தான் இதை பண்ணுது. அடிப்படை கடமைகளை மக்களுக்கு உணர்த்த வேண்டுவதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்பது தான் அந்த குழுவோட நோக்கம். குழுவின் தலைவராக ஸ்வரன் சிங் என்பவர் நியமிக்கப்படுறார். இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்தார். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கலாம் சொல்லிட்டு ஒரு 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்கிறார். சரி, இவர் அடிப்படை கடமைகளை எங்கிருந்து முன்மாதிரியாக எடுத்தார்னா, ரஷ்யா ஆல்ரெடி அடிப்படை கடமைகளை பின்பற்றிட்டு இருக்கு. அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, ரெஃபர் பண்றாரு. அதன்படி 8 அடிப்படை கடமைகளை இவர் பரிந்துரை செய்கிறார். சரி, இந்த 8 அடிப்படை கடமைகளை தான் நம்ம இணைச்சிருக்கோமானா இல்லை, இன்னும் 2 அடிப்படை கடமைகளை சேர்த்து 10 அடிப்படை கடமைகளை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்காங்க. 1976 42வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஸ்வரன் சிங் என்பவர் கொடுத்த 8 அடிப்படை கடமை அரசாங்கம் மேலும் 2 அடிப்படை கடமைகளை சேர்க்கும். நல்லா பாருங்க, இதெல்லாமே கொஸ்டின் ஏரியா. ஸ்வரன் சிங் என்பவர் 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்கிறார். அரசாங்கம் 2 அடிப்படை கடமைகளை சேர்க்குது. மொத்தம் 10 அடிப்படை கடமைகளாக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது. 10 அடிப்படை கடமைகளாக 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது அடிப்படை கடமைகள். சரி, இது எங்க இணைச்சாங்க? எந்த பகுதி, எந்த சட்டப்பிரிவில் இணைச்சாங்கன்னு தெரியணும்ல. பகுதி 4A சட்டப்பிரிவு 51A இணைச்சிருப்பாங்க. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபொழுது முகவுரை, 8 அட்டவணை, 22 பகுதிகள், 395 சட்டப்பிரிவுகள்னு நடைமுறைப்படுத்துறாங்க. இதுல பகுதி 1 22 பகுதி சொன்னல, அதுல பகுதி 1 என்பது ஒன்றியம் மற்றும் அதனுடைய எல்லைகளை பற்றி பேசும். பகுதி 2 என்பது
குடியுரிமையை பற்றி பேசும். மக்களுடைய குடியுரிமையை பற்றி பேசும். பகுதி 3 என்பது அடிப்படை உரிமைகளை பற்றி பேசும். பகுதி 4 என்பது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை பற்றி பேசும். இதுல ஏ என்ற 4ல ஏ என்ற உட்பிரிவை சேர்த்து அடிப்படை கடமைகளை இணைக்கிறாங்க. பகுதி 4A என்ற பிரிவை சேர்த்து அடிப்படை கடமைகளை இணைக்கிறாங்க. சட்டப்பிரிவு 51A சட்டப்பிரிவு 51Aல ஒரு 10 அடிப்படை கடமைகளை சேர்க்கிறாங்க. 10 அடிப்படை ஏலிருந்து ஜே வரைக்கும் ஒரு 10 அடிப்படை கடமைகளை இணைக்கிறாங்க. இந்த 10 அடிப்படை கடமைகள் தான் இப்ப இருக்கிறதானா இல்ல, இன்னொரு அடிப்படை கடமைகளை இப்ப இணைச்சிட்டாங்க. தற்பொழுது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, தற்பொழுது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 11 அடிப்படை கடமைகள். ஆனால் 1976 42வது சட்டத்தின் மூலம் எத்தனை அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டதுன்னா 10 அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டது. இங்க பாருங்க, 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமையாக 51Kவில் சேர்க்கப்பட்டது. 51Kவில் 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. தற்பொழுது நம்முடைய அரசியலமைப்பில் உள்ள மொத்த அடிப்படை கடமைகள் 11. மொத்த அடிப்படை கடமைகள் 11. இந்த அடிப்படை கடமைகளை நம்ம எதை முன்மாதிரியாக கொண்டு எடுத்திருக்கோம்? எந்த நாட்டை? சோவியத் ரஷ்யா. மொத்தம் 3 நாட்டில் தான் அடிப்படை கடமைகள் பின்பற்றப்படுகிறது. முதல்ல ஜப்பான், 2வது சோவியத் ரஷ்யா, தற்பொழுது இந்தியா. இந்த 3 நாடு தான் அடிப்படை கடமைகளை பின்பற்றுது. அடுத்து பாருங்களேன், ரொம்ப முக்கியம் இது. இப்போ அடிப்படை உரிமை மீறும்போது நம்ம உச்சநீதிமன்றத்தை அணுகிறோம், உயர்நீதிமன்றத்தை அணுகி அதை பெறுறோம். அடிப்படை உரிமைகளை பின்பற்றலனா நம்மளுக்கான தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனால் அடிப்படை கடமைகளுக்கு அப்படி உண்டா? நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியாது. அடிப்படை கடமைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டியது என்றாலும் அவற்றை செய்யாமல் இருந்தால் அதற்காக எவரிடமும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியாது. அது கம்பல்சரி கிடையாது. அது நம்மளுக்கு இப்போ நம்ம செய்யலைன்னா நம்ம மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அது நம்மளுடைய கடமை. நம்ம விருப்பத்தின் பெயரால் தான் அதை செய்ய முடியும், வற்புறுத்த முடியாது. நீதிமன்றம் அதை வற்புறுத்த முடியாது. ரொம்ப முக்கியம் இது. நீதிமன்றம் அதனை வற்புறுத்த முடியாது. ஓகேங்களா? அடிப்படை கடமைகள் எப்பொழுது இணைக்கப்பட்டது? 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் இணைக்கப்பட்டது. ஏன் இணைக்கப்பட்டதுன்னா, எமர்ஜென்சி காலத்தில் மக்களுக்கு அடிப்படை கடமைகளை பற்றிய போதுமான புரிதலும் பொறுப்பும் இல்லாத காரணத்தினால் அடிப்படை கடமைகளை இணைக்கிறாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் எத்தனை அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 10 அடிப்படை கடமைகளை இணைத்தார்கள். அதை பரிந்துரை செய்த குழு இதுனா ஸ்வரன் சிங் குழு தான். அவர் எத்தனை அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்தார்னா 8 அடிப்படை கடமைகளை தான் அவர் பரிந்துரை செய்வார். அரசாங்கம் மேலும் 2 அடிப்படை கடமைகளை சேர்த்து 10 அடிப்படை கடமையாக வெளியிட்டது. 11வது அடிப்படை கடமை எப்ப இணைக்கப்பட்டது? 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் 11வது அடிப்படை கடமை இணைக்கப்பட்டது. இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. நீதிமன்றம் இதனை கட்டாயப்படுத்த முடியுமானா கட்டாயப்படுத்த முடியாது. நம்மளுடைய விருப்பத்தின் பேரில் தான் இந்த அடிப்படை கடமைகளை நம்ம செய்ய வேண்டும். நீதிமன்றம் இதனை கட்டாயப்படுத்த முடியாது. நம்மள மீறினால் தண்டனையும் இதற்காக வழங்க முடியாது. ஓகேங்களா? இந்த 11 அடிப்படை கடமைகளையும் நம்ம பார்க்கலாம். முதல் அடிப்படை கடமை சட்டப்பிரிவு 51A முதல் அடிப்படை கடமை ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க, ஏன்னு. அதாவது 11 அடிப்படை கடமையும் சட்டப்பிரிவு 51A சேர்த்துருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ABCD என்ற ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ முதல் அடிப்படை கடமை ஏ, அரசியலமைப்புக்கு கீழ்ப்படிந்து அதன் லட்சியங்கள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல் வேண்டும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கீழ்ப்படிந்து நம்ம நடக்க வேண்டும். அதே போல தேசிய சின்னங்களான தேசிய கொடி, தேசிய கீதங்களை நம்ம மதிக்க வேண்டும். இது முதல் அடிப்படை கடமையாக கொடுத்திருக்காங்க. பி, 2வது அடிப்படை கடமை தேசிய விடுதலை போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த உயர்ந்த எண்ணங்கள், லட்சியங்களை மதித்தல் வேண்டும். நம்ம தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை மதிக்க வேண்டும். அதே போல அவங்களுடைய எண்ணங்களையும் நம்ம மதித்து பின்பற்ற வேண்டும் என்று அடிப்படை கடமையில் கூறப்பட்டிருக்கு. இது பி. 3வது இந்தியாவின் இறையாண்மை. இந்தியாவானது எந்த நாட்டிற்கும் அடிமை கிடையாது, இந்தியாவும் எந்த நாட்டையும் அடிமைப்படுத்தாது. இதுதான் இந்தியாவின் இறையாண்மை. ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தி பாதுகாக்க வேண்டும். இது அடிப்படை கடமை சீல இணைத்திருக்காங்க. டி, நாட்டை பாதுகாக்கவும் தேவைப்படும் போது தேசிய சேவை வழங்கவும். அதாவது எதிரி நாட்டோட போர் புரியும் பொழுது மக்களுடைய உதவி நாட்டிற்கு தேவைப்பட்டால் நாமவே முன்வந்து
நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும். தாமாகவே முன்வந்து நாட்டிற்கு சேவையாற்றும் வேண்டும் என்பதை அடிப்படை கடமை வலியுறுத்துது. இது கட்டாயம் அல்ல. இப்போ நம்ம கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்த முடியாது, ஆனா முன்வந்து நம்மளாக ஈடுபட முடியும். மதம், மொழி, பிராந்தியம் அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவருக்கும் இடையே நல்லிணக்கத்தையும் பொதுவான சகோதரத்துவ உணர்வையும் வளர்ப்பதற்கும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் நடைமுறைகளை கைவிடுவதற்கும் அடிப்படை கடமை வலியுறுத்துது. பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தக்கூடாது, இழிவுபடுத்தவர்களையும் நம்ம தட்டி கேட்க வேண்டும் என்பதை இந்த அடிப்படை கடமை உணர்த்துது. பாருங்க, நாட்டின் கூட்டு கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியத்தை மதிக்கவும் பாதுகாக்க வேண்டும் என்பதை அடிப்படை கடமை நமக்கு உணர்த்துது. இந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். எஃப்ல என்ன சொல்றாங்க, ஈல என்ன சொல்றாங்க, ஜில என்ன சொல்றாங்கன்னு. அடுத்த அடிப்படை கடமை பாருங்க. காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்தவும் உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டவும் வேண்டும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை அடிப்படை கடமை வலியுறுத்துது. அது ஜில கொடுத்திருக்காங்க. அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் மற்றும் விசாரணை சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும். அறிவியல் மனப்பான்மை வளர வேண்டுமா, மனிதநேயம் வளர வேண்டுமா, இது எல்லாமே எச்ல கொடுத்திருக்காங்க அடிப்படை கடமையாக. பாருங்க, பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் வன்முறையை கைவிடவும் வேண்டும். பொது சொத்தை பாதுகாக்கணும். ஏன்னா எமர்ஜென்சி காலத்துல பொது சொத்துக்களை சேதப்படுத்துறதுனால தான் அரசாங்கம் என்பது அடிப்படை கடமையை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இணைக்குது. ஓகேங்களா? அப்போ பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், வன்முறையை கைவிட வேண்டும். வன்முறையின் மூலம் தான் பொது சொத்துக்கள் சேதமடையுது. அதனால வன்முறையை கைவிட வேண்டும். இதை ஐல கொடுத்திருக்காங்க. அடுத்து 10வது அடிப்படை கடமை. தொடர்ச்சியாக நாடு தன்னுடைய முயற்சியில் பல முன்னேற்றங்களை அடையவும் சாதனை படைக்கவும் தனி மனித மற்றும் கூட்டு முயற்சிகளில் திறமையை வளர்த்தல் வேண்டும். உலக நாடுகளில் நடக்கக்கூடிய பல்வேறு போட்டிகளில் கலந்து நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும். தனி மனிதனாகவும் சரி, கூட்டாகவும் சேர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதை தான் ஜேல சொல்லியிருக்காங்க. சரி, கடைசியாக 11வது அடிப்படை கடமையை ஒன்று இணைத்தாங்களே, அதையும் பார்க்கலாம். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் 2002 இணைச்சிருப்பாங்க. 6 முதல் 14 வயது வரையிலான தனது குழந்தைகள் அல்லது பாதுகாவலருக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்குதல். 6 முதல் 14 வயது குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும். இது யாருடைய அடிப்படை கடமைனா பெற்றோர்களுக்கு தான் இந்த கடமை சொல்றாங்க. குழந்தைகள் கல்வி கற்பது இவங்களுடைய கடமை தான். அவங்க பள்ளிக்கு போறது, அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிப்பது எல்லாமே பெற்றோர்களுடைய அடிப்படை கடமையா தான் இங்க கூறுறாங்க. 86வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இது இணைக்கப்பட்டது. இப்போ இந்த 11 அடிப்படை கடமைகளும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆர்டரையும் தெரிஞ்சிருக்கணும். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடிப்படை கடமைகளை மீறினா நீதிமன்றம் நம்மளை தண்டிக்க முடியாதுன்னு சொன்னோம்ல. ஆமா, தண்டிக்க முடியாது. நீதிமன்றம் நம்மளை தண்டிக்க முடியாது. அடிப்படை உரிமைகள் போல அடிப்படை கடமைகள் இல்லை. நீதிமன்றம் நம்மளை தண்டிக்க முடியாது. ஆனா ஒரு சில விதிவிலக்கு இருக்கு. அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருப்பதை உறுதிப்படுத்த வர்மா குழு 1999 அமைக்கிறாங்க. 1999 அமைக்கிறாங்க. இந்த வர்மா குழு என்ன சொல்லுதுன்னா, ஒரு சில சட்ட விதிகள் முன்னரே ஏற்றப்பட்டிருக்கு, அதை பற்றி நம்மளுக்கு சொல்லுது. இப்போ அடிப்படை கடமைகள் என்பது 1976 தான் நமக்கு அமல்படுத்துறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இதை பற்றிய சில சட்ட விதிகள் முன்னாடியே இயக்கியிருக்காங்க. அதை நம்மளுக்கு குறிப்பிட்டு இந்த வர்மா குழு சொல்லுது. அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய ஒரே குழு எதுனா வர்மா குழு ரொம்ப முக்கியம். அடிப்படை கடமைகளோட தொடர்புடைய குழு எதுன்னு கேட்பாங்க, அது வர்மா குழு. சரி, அவங்க என்னென்ன சட்ட விதிகளை சொல்லியிருக்காங்க பாருங்க. தேசிய மரியாதை சட்டம் 1971. நமக்கு 1976 தான் அடிப்படை கடமைகளையே அமல்படுத்துறாங்க. ஆனால் 71 தேசிய மரியாதை சட்டம். இப்போ தேசிய சின்னங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாமே பின்பற்ற வேண்டும். இது பின்பற்றலனா உங்களுக்கு தண்டனை என்பது கிடையாது. ஆனால் இதை அவமதிச்சா தண்டனை இருக்கு. ஓகேவா? இதை அவமதிக்க கூடாது. தேசிய மரியாதை சட்டத்தின் மூலம் தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு 1971 சொல்றாங்க. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1951 ஏற்றிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் 1860. சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1967. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் 1972. நம்ம பார்த்துருப்போம், வன உயிரிகளை நம்ம பாதுகாக்க வேண்டும், அது நம்மளுடைய கடமையாக சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நம்மளே பாதுகாக்காம அதை
மிஸ்யூஸ் பண்ணால் 1972 வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் நம்ம தண்டிக்கப்படும் இந்த சட்டம் சொல்லுது. வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம். காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980. காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980. குடியுரிமை சட்டம் 1955. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. ஓகேங்களா. வர்மா குழு சில சட்ட விதிகளை நம்மளுக்கு வலியுறுத்தது. அந்த சட்ட விதிகள் எல்லாமே இது. தேசிய மரியாதை சட்டம் 1971, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, இந்திய தண்டனை சட்டம் 1860, சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1967, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் 1972, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, குடியுரிமை சட்டம் 1955, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. அவ்வளோதான் நண்பர்களே. அடிப்படை கடமைகளை பற்றி நீங்கள் படிக்க வேண்டிய டேட்டாஸ் எல்லாமே இதுதான். அடுத்து நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். அடிப்படை கடமைகளுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2018 2025 வரை நடந்த ஒரு 26 கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடிப்படை கடமைகள் பற்றி இதுவரை கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனைத்தையுமே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் கொஸ்டின் பாருங்க. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது எந்த குழு? அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது ஸ்வரன் சிங் குழு. எந்த குழு? ஸ்வரன் சிங் குழு. 1976 அமைக்கப்படும். சரி, இந்த குழுவை அமைத்த அரசாங்கம் எது? காங்கிரஸ் ஆட்சி. ஓகேங்களா. அப்பொழுது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தான் இந்த குழுவை அமைப்பாங்க. இந்த குழு அமைப்பதற்கான தேவை ஏன் ஏற்படும்? எமர்ஜென்சி காலத்தில் பொதுமக்கள் அவங்களுடைய கடமைகளை உணராமல் இருப்பாங்க. அதனால் பொதுமக்களுக்கு கடமைகளை உணர்த்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டு அரசியலமைப்பு கடமைகளை அரசியலமைப்பு சட்டத்தில் இணைப்பாங்க. சரி, ஸ்வரன் சிங் குழு எத்தனை அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்ததுன்னு பார்த்தோம். 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்தது. அரசாங்கம் 2 அடிப்படை கடமைகளை சேர்த்து மொத்தம் 10 அடிப்படை கடமைகளாக அரசியலமைப்பு சட்டத்தில் இணைப்பாங்க. மொத்தம் 10 அடிப்படை கடமைகளை இணைப்பாங்க. ஓகேங்களா. இதான் முதல் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடிப்படை கடமைகள் பற்றி பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானது? 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல், பொது சொத்தை பாதுகாத்தல், அறிவியல் மனப்பான்மையினை வளர்த்துக் கொள்ளுதல். சரி, இதில் சரியானது கேட்டிருக்காங்க. எஸ், இது 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல். இது 11வது அடிப்படை கடமையாக சொல்லியிருப்பாங்க. சரியான சரி. பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இது சரியான சரி. ஆமாம், இது 9வது 51 ஐயில் சொல்லியிருப்பாங்க. ஐயில் இந்த அடிப்படை கடமை கொடுத்துருப்பாங்க. பொது சொத்துக்களை பாதுகாத்தல் 9வது அடிப்படை கடமை. அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்துக் கொள்ளுதல், ஆமாம், எச்சில் சொல்லியிருப்பாங்க. அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்துக் கொள்ளுதல், இது 3மே அடிப்படை கடமைகள் தான். அப்போ 3மே சரிதான். அடுத்து பாருங்க. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுங்க. ஸ்வரன் சிங் குழு. ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ஸ்வரன் சிங் குழு. அடுத்த கேள்வி பாருங்க. அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகள் எவை சரி? உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகளை பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது. ஆமாம், எஸ். தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துவதற்காகவும் இது அமைந்துள்ளது. அனைத்துமே சரிதான். குடிமக்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் என்னவென்று தெரிஞ்சிச்சு, ஆனால் அவங்களுடைய கடமைகளை பற்றிய போதுமான பொறுப்பு அவங்களுக்கு இல்லை. தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது. ஆமாம், வன்முறையின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை தான். அப்போது கொடுத்துள்ள 3 கூட்டுகளுமே சரிதான், அனைத்தும் சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல? அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல் வேண்டும். எஸ், இது முதல் அடிப்படை கொடுத்திருப்பாங்க. கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் இறைமை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். இதுவும் அரசியலமைப்பு கடமை தான். 3வது அடிப்படை கடமையாக கொடுத்துருப்பாங்க. சீல கொடுத்துருப்பாங்க. தேவைப்படும் போது
தேவைப்படும் போதெல்லாம் நாட்டை பாதுகாக்கவும் நாட்டு சேவை செய்யவும் வேண்டும். இதுவும் அடிப்படை கடமை தான். தேவைப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் தேசிய சேவை செய்ய வேண்டும். இது 4வது அடிப்படை கடமையா டீல கொடுத்திருப்பாங்க. கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும். இது இல்லை, கட்டாயம் கிடையாது. நம்மளுடைய விருப்பத்தின் பேரில் தான் நாட்டை பாதுகாக்க நம்ம இணைய வேண்டும். இப்போ கட்டாய இராணுவ சேவை இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தவறானது. மீதமுள்ள 3மே சரிதான். அடுத்து பாருங்க, 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A(k)வில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்க, 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். இதுதான் அந்த 11வது அடிப்படை கடமையாக இணைக்கப்பட்டது. 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். அடுத்து பாருங்க, அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை? அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான சரி, 51A கொடுத்திருப்பாங்க. 11வது அடிப்படை கடமையா 86வது திருத்த சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டது. எஸ் சரி. அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல. அப்போ சொற்சொடர் சரியானதுன்னு கேட்டுறாங்க. எந்த சொற்சொடர் சரியானது? 1, 2 தான் சரி. 1, 2 தான் சரி. 3 தவறு. என்ன தவறுனா அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை. அடிப்படை கடமை அல்லன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு அடிப்படை கடமை. இந்த கடமை என்பது எச்ல சொல்லியிருப்பாங்க. இது வந்து எச்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகள் கருதுக. தவறான கூற்றினை கண்டறி. வரிகளை செலுத்துதல், பொது சொத்துக்கள் பாதுகாத்தல், இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல், தேர்தலில் வாக்களித்தல். தவறான கூற்று கேட்டிருக்காங்க. பொது சொத்துக்களை பாதுகாத்தல். எஸ், இது அடிப்படை கடமை. ஐயில் கொடுத்துருப்பாங்க. பொது சொத்துக்களை பாதுகாத்தல் 51A ஐயில் அடிப்படை கடமையாக கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் வளமான பாரம்பரியத்தை பாதுகாத்தல், இதுவும் அடிப்படை கடமை தான். எஃப்ல கொடுத்துருப்பாங்க. இது எஃப்ல கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமை. இப்போ வரிகளை செலுத்துதல் அடிப்படை கடமையான இல்லை. தேர்தலில் வாக்களித்தல் இதுவும் அடிப்படை கடமை அல்ல. அப்போ 1, 4 தவறு. 1, 4 தவறு. அடுத்த அடிப்படை கடமை பாருங்க, அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன சட்டப்பிரிவு? 51A. இதுதான் அடிப்படை கடமைகளை பற்றி கூறுது. அடிப்படை கடமைகள்ல தான் அறிவியல் மனப்பான்மை பற்றி கூறுறாங்க. அப்போ டைரக்டா சட்டப்பிரிவு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது எந்த அடிப்படை கடமைன்னு கேட்கல. எந்த அடிப்படை கடமைன்னு கேட்டாங்கன்னா H 51AH. இதுதான் அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுள்ளன? 42வது சட்ட திருத்தம் 1976. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 1976ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது. அடுத்து, அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன? பகுதி 4A. பகுதி 1 என்பது எதை பற்றி கூறும்? ஒன்றியம் மற்றும் அதனுடைய எல்லைகளை கூறும். பகுதி 2 என்பது குடியுரிமை பற்றி கூறும். பகுதி 3 என்பது அடிப்படை உரிமை கூறும். பகுதி 4 என்பது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை பற்றி கூறும். பகுதி 4A தான் அடிப்படை கடமைகளை கூறும். அடிப்படை கடமைகளை கூறும். அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 1. அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்த தக்கவை. சட்டம் இது நடைமுறைப்படுத்துமான்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகளாகும். இங்க பாருங்க, இது சரியான கூற்று கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தவை அல்ல. அப்போ 1 என்பது தவறு. இப்போ நம்ம ஆப்ஷன் பாருங்களேன். 1 தவறு கிளியராக தெரிஞ்சிச்சு. அப்போ 1 வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1 தவறு. அப்போ 1 இருக்கிற இடம் எல்லாமே ஆன்சர் இல்லை. அப்போ 3 இடத்துல 1 இருக்குது. ஏல இருக்குது, சியில் இருக்குது, டியில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் பி மட்டும்தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அப்போ டைரெக்டாக இதில் நம்ம ஆன்சர் போட்டுடலாம்.
ஏன்னா இதை பற்றிய சரியான கேள்வி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் ஆன்சர் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படத்தக்கவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. அப்போது இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடிப்படை கடமைகள். அடுத்தது பாருங்கள். அடிப்படை கடமைகள் அமுல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கையானது வளங்குன்றா வளர்ச்சி, முன்னெச்சரிக்கையான கொள்கை, மாசுபடுத்தும் செயலை ஏற்றல். இது அனைத்தும் தான் காரணமாக இருந்திருக்கு. அடுத்து பாருங்க. 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 51A சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். தேசிய கீதம், தேசிய கொடியை மதித்தல், நாட்டின் இயற்கை சூழலை பாதுகாத்தல், நாட்டின் பொது சொத்துக்களை பாதுகாத்தல், பெற்றோர் தங்கள் 6 to 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி வழங்குதல். 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, பெற்றோர் தங்கள் 6 to 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி வழங்குதல். இதுதான் 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. அடுத்து அதே கேள்விதான். 2002 86வது அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை எது? 6 to 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல். ரிப்பீட்டட் கொஸ்டின் தாங்க, சின்ன டாபிக் தான் இது. அடுத்த கேள்வி பாருங்க. அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது. இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். அனைத்து அடிப்படை கடமைகளே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை. இது தப்பு. இது அடிப்படை கடமை அல்ல. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதில் அமுல்படுத்த முடியாது. இது முடியும், ஓகேவா? நீதிமன்றம் தான் தலையிட முடியாது. நீதிமன்றம் தலையிட்டு தான் தண்டனைகள் வழங்க முடியாது. ஆனால் நாடாளுமன்றம் இதில் அமுல்படுத்த முடியும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் இது நாடாளுமன்றம் மூலம் தான் நம்மளுக்கு இணைக்கப்பட்டது, ஸ்வரன் சிங் குழுவின் மூலம். நாடாளுமன்றம் இதில் தலையிடும். அப்போது இந்திய குடிமக்களுக்கு இது பொருந்தும். இது சரி. அனைத்து அடிப்படை கடமைகளே ஒழுக்க நெறிகளையோ அல்லது அடிப்படை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. அப்போ 2, 3 தான் சரி. ஆப்ஷன் பாருங்க, 2, 3 சரி. எஸ், 2, 3 சரி. அடுத்த கேள்வி பாருங்க. அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? மதம், மொழி, பிராந்தியம் அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவை ஊக்குவித்தல், பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். எஸ், இது அடிப்படை கடமை தான். இது அடிப்படை கடமை தான். அடிப்படை கடமை 5ல் சொல்லியிருப்பாங்க. அறிவியல், மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். இதுவும் அடிப்படை கடமைகள் தான். 8ல் சொல்லியிருப்பாங்க. 3வது பாருங்க. நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல். இது அடிப்படை கடமை அல்ல. அப்போ 1, 2 சரி, 3 தப்பு. நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல் அடிப்படை கடமை அல்ல. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த அம்சம் கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் தான் இதை சொல்லுது. அடுத்த கேள்வி. கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியல் அமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்ததல்ல? அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். இது அடிப்படை கடமையான எஸ். பொது தேர்தலில் வாக்களித்தல். இது அடிப்படை கடமை அல்ல. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். இது அடிப்படை கடமை. அரசுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல். எஸ், இதுவும் அடிப்படை கடமை. முதல் அடிப்படை கடமை என்ன சொல்லும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்று தான் சொல்லும். அப்போ ஆப்ஷன் பி தான் அடிப்படை கடமையை சார்ந்தது அல்ல. எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது? இங்க கேள்வி பாருங்க. இது அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் கொடுத்திருக்காங்க.
எந்த திருத்தம்? 42வது சட்ட திருத்தத்தின் மூலம். அடுத்து, அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்திய சரண் சிங் குழு பரிந்துரைத்தது. சரியா? தப்பு. இவங்க 8 தான் பரிந்துரைப்பாங்க. 2 அரசாங்கம் கொடுக்கும். மொத்தம் 10 தான் 1976 அரசியலமைப்பு சட்டத்தில் இணைப்பாங்க. பி பாருங்க, இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. எஸ், சரி. அடிப்படை கடமைகள் 42வது திருத்தல் சட்டம் அறிமுகப்படுத்தியது. எஸ், இதுவும் சரி. அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. ஆமாம், சட்டத்தால் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் நீதிமன்றம் இதில் தலையிட்டு உரிமைகளை நிலைநாட்ட முடியாது. நீதிமன்றம் இதில் தலையிட முடியாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? பாகம் 4A. பாகம் 4Aவில். அடுத்து, சட்டப்பிரிவு 51AH வகுத்துரைப்பது அறிவியலார்ந்த உள்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்த ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். எஸ், இதுதான் எச்சில் கொடுத்திருப்பாங்க. வேண்டுங்கால் நாட்டினை காத்தல், நாட்டுப்பணி ஆற்றுதல், நாட்டிற்கு சேவையாற்றுதல் 4வது அடிப்படை கடமையாக டீல கொடுத்திருப்பாங்க. இந்திய நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை ஓங்க செய்து ஓம்பி காத்தல். இந்தியாவின் இறையாண்மை இது 3வது அடிப்படை கடமையாக சீல கொடுத்திருப்பாங்க. அப்போ இவங்க கேட்டது எச் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எச் வந்து ஆப்ஷன் பி தான். அடுத்து பாருங்க, இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஷில் சேர்க்கப்பட்டுள்ளன. பகுதி 4A. பகுதி 4A. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு 1999. சில விதிகளை வலியுறுத்துவாங்க வர்மா குழு 1999. அரசியலமைப்பின் எந்த விதிகள் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? அரசியலமைப்பின் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? விதி 51A 11 அடிப்படை கடமைகளை கொடுத்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அறிவியல் மனப்பான்மையில் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? 51AH. 51AH. அவ்வளோதான் நண்பர்களே, அடிப்படை கடமைகளை பற்றி ஒரு முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக்ஸில் இருக்க டேட்டாஸ், அதே போல் அவுட் சோர்ஸில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு முழுமையாக நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எதனா என்கிட்ட சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.